உறவுகளில் நீங்கள் ஏன் ஏமாந்து போகிறீர்கள்? ஒரு உண்மையான மனிதனை அல்லாமல் உங்கள் கற்பனையில் உள்ள சினிமா ஹீரோவை நீங்கள் நேசிக்கும் போதுதான். இந்த கதையை கேளுங்கள். உங்கள் ஏமாற்றங்களுக்கான உண்மையான காரணம் அந்த ஏமாற்றிய மனிதரில் இல்லை, மாறாக உங்கள் அதீத எதிர்பார்ப்புகளில்தான் ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இது கண்ணாடி பிம்பம். கவிதா என்ற பெண்ணின் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையை சொல்லும் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உறவுகளில் நீங்கள் ஏன் ஏமாந்து போகிறீர்கள்? கண்ணாடி பிம்பம். ஏமாற்றம் தந்த எதிர்பார்ப்புகள். அவளுடைய பெயர் கவிதா. அன்பான, அர்ப்பணிப்புள்ள, அமைதியான பெண். அவள் உலகில் உறவுகளுக்குத்தான் முதலிடம். காதல், நட்பு என எதில் அடியெடுத்து வைத்தாலும் அந்த உறவு சினிமாவில் வருவது போல இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாள். அவள் தனக்கு தேவையான துணையை பற்றி கற்பனை செய்திருந்தாள். அவன் கோபமே படமாட்டான். நான் பேசுவதை மட்டும் கேட்பான். நான் அழும்போது மட்டும் வருவான். என் மனதில் உள்ளதை நான் சொல்லாமலேயே அவன் புரிந்து கொள்வான். அவன் என்னை எந்த நிலையிலும் கைவிட மாட்டான். அவள் கண்ணாடியில் பார்ப்பது போல தான் விரும்பிய பிம்பத்தை மற்றவர்கள் மீது திணிக்க ஆசைப்பட்டாள். கவிதாவின் வாழ்க்கையில் ஆதித்யா வந்தான். அவன் சுறுசுறுப்பானவன், கலகலப்பானவன். ஆரம்பத்தில் எல்லாம் அழகாக இருந்தது. ஆனால் சில நாட்களிலேயே கவிதாவுக்குள் ஏமாற்றம் மெல்ல தலை தூக்கியது. ஆதித்யா சில சமயம் அவள் பேசும் போதே தன் வேலையை பார்க்க சென்று விடுவான். கவிதா எதிர்பார்த்தால் நான் பேசினால் அவன் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு என்னை கவனிக்க வேண்டும். ஆனால் அவன் அவனுடைய இலக்குகளில் மூழ்கியிருந்தான். கோபம் வரும்போது அமைதியாக பேசாமல் ஆதித்யா தன் உணர்வுகளை சத்தமாக வெளிப்படுத்துவான். கவிதா நினைத்தால் ஒரு நல்ல காதலன் ஒருபோதும் சண்டையிடவோ அல்லது கோபத்தை வெளிப்படுத்தவோ கூடாது. ஒரு நாள் ஆதித்யா ஒரு முக்கியமான அலுவலக வேலை காரணமாக அவளை சந்திக்க வர முடியவில்லை. கவிதா கோபத்துடன் கேட்டாள், உனக்கு என்னை விட உன் வேலைதான் முக்கியமா? ஆதித்யா பொறுமையாக சொன்னான், இல்லை கவிதா, நீதான் முக்கியம். ஆனால் எனக்கு என ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ உன்னுடைய எதிர்பார்ப்புகளை என் மீது வைக்கிறாய். நான் ஒரு மனிதன். நான் சண்டையிடுவேன், அலுப்படைவேன், களைப்படைவேன். நான் உன் கற்பனையில் உள்ளவன் அல்ல. ஆதித்யாவின் வார்த்தைகள் கவிதாவுக்கு புரியவில்லை. தன் கற்பனையில் உள்ள கண்ணாடி பிம்பம் உடையவே கூடாது என்று பிடிவாதம் பிடித்தாள். கடைசியில் ஆதித்யா அவனை விட்டு பிரிந்தான். கவிதா உடைந்து போனாள். கவிதா வருத்தத்தில் இருக்கும்போது அவளது பாட்டி அவளிடம் வந்து அமர்ந்தார். ஏன் அழுகிறாய் கவிதா? அவர்கள் யாரும் நான் எதிர்பார்ப்பது போல இல்லை பாட்டி. எல்லா உறவுகளிலும் நான் ஏமாந்து போகிறேன். பாட்டி சிரித்தார். உன் ஏமாற்றத்திற்கு அவர்கள் காரணம் இல்லை கவிதா. நீ யார் மீது அன்பு வைத்தாய்? ஆதித்யா மீதா அல்லது நீ கற்பனை செய்த ஆதித்யாவின் பிம்பத்தின் மீதா? கவிதா திகைத்தாள். பாட்டி தொடர்ந்தார். உறவுகளில் ஏமாற்றம் ஏற்படுவது 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. யதார்த்தத்தை ஏற்க மறுப்பது. நாம் ஒருவரை பற்றி கற்பனை செய்கின்றோம். அவர் எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று விதிகள் வகிக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்முடைய கண்ணாடி பிம்பம் அல்ல. அவர்கள் குறைபாடுகள் உள்ள சாதாரண மனிதர்கள். தேவைக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள். எல்லாவற்றையும் அவர்களே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சி, அமைதி, வெற்றி எல்லாவற்றிற்கும் அவர்களே பொறுப்பு என்று நினைக்கிறோம். ஒரு மனிதனால் இன்னொருவருக்கு மொத்த வாழ்க்கையாக இருக்க முடியாது. நாம் ஒருவரின் உண்மையான இயல்பை நேசிக்காமல் நம்முடைய எதிர்பார்க்கும் பிம்பத்தை நேசிக்கும் போதுதான் ஏமாற்றம் அடைகிறோம். கவிதா கண்ணாடியை பார்த்தாள். இந்த முறை அவளது கண்ணீர் துளிகளுடன் கூடிய பிம்பத்தில் அவளது அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை தெளிவாக தெரிந்தன. அவள் உண்மையான ஆதித்யாவே அல்ல, ஒரு கற்பனை கதாநாயகனை எதிர்பார்த்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தாள். அந்த நாளில் இருந்து கவிதா உறவுகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாள். அவள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காமல் அவர்களின் குறைபாடுகளுடன் சேர்த்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய கற்றுக்கொண்டாள். உறவுகள் இப்போது முழுமையற்றதாக இருந்தாலும் உண்மையானதாகவும் ஏமாற்றமற்றதாகவும் இருந்தன.
நீங்கள் எதிர்பார்க்கும் பிம்பத்தை அல்ல, உண்மையிலேயே இருக்கும் மனிதர்களை நேசிக்கத் தொடங்குங்கள். ஏமாற்றம் விலகும்.